விஷயம் கேட்கலாம் தான் வந்தேன். இல்ல மதியா. இல்ல இல்லப்பா. வேற ஒரு விஷயத்துக்காக அவளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். இல்ல வெளியே எங்கேயாவது போயிருப்பாம்மா. நான் அங்கே போய் பார்த்துக்கிறேம்மா. சரி, பார்த்து பத்திரமா போ. எங்கே போயிருப்பா? எங்கேயாவது போனா கூட லேட் ஆனா என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லுவாளே. என்னன்னு தெரியல. அதுக்குள்ள சித்தார்த்துக்கு கல்யாணம் முடிஞ்சவளே 10 மணிக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. ஆளை காணோம். ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அது இல்லை, நம்மகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலை. வண்டி மாதிரியே இருக்கு. வேற எவனா ஓட்டிட்டு வரான்? இந்த வண்டி உனக்கு எப்படியா கிடைச்சது? உன்ன என்னையா பண்ண? வண்டி 2 நாளா என் வீட்டு பக்கத்துல இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க வீடு தம்பி பக்கத்துல 2 கிலோமீட்டர். வா. சரி தம்பி. ஆமா தம்பி, இங்கதான் நின்றுட்டு இருக்கு. ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பவா? சரி போ. சின்ன ஒருவேளை இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இளமதி இருக்கணும். என்ன இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? என்ன சொன்ன? இவங்களை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நான் இவங்கள எங்கேயும் பார்க்கல. சொல்றேன்ல, என்ன தேடி வருவேன்னு எனக்கு வாழ்க்கையை காப்பாத்தடா பரமா. போயிடாதடா. ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க மேல விளையாடிட்டு இருக்கு. எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டோம். இது சம்மந்தமே இல்லாம வண்டியை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு போயிருக்கா. பரமா, மேல கொஞ்சம் எங்களை பாருடா. எப்படியாவது போறானே. ஐயோ, டேய் மண்டபத்துக்கு இது என்னடா கேள்வி? நம்ம முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த பரமா இங்க வந்தான்டா. நிமிஷம் ஆடி போயிட்டேன்டா. பரம நம்பிட்டானா? நம்பின மாதிரி தான் தெரியுது. நான் நளினியை காதலிக்கிறேன்னு சொன்னது, வீட்டுக்கு வர வச்சு ஏமாத்தினது, எதிர்காலம் எல்லாமே போயிடும்டா. சரி, உனக்கு கால் பண்றேன். டேய், ஹலோ. யாரும் நம்ப போறதில்ல. டேய், இல்லாம இன்னைக்கு நம்ம இவ்வளவு வேற பிடிச்சி வச்சிருக்கோம். மட்டும் நெருங்க விட்டுறாத. கல்யாணம் வச்சுட்டு கூப்பிடுறேன். முட்டாள் என்ன காரியம் நான் பண்ணி வச்சிருக்க? இது உன்னை சம்பந்தம் பேசி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறையவையா? இருக்கிற கோவத்துக்கு அப்படியே பல்லகில் வாழ்க்கை எல்லாம் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. யோசி ஏன்டா பண்ணி வச்சிருக்க? நான் நிறுத்தல. என்னடா பிரச்சனை வராது. மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி ஏன் உன்ன உயிரோட விடுவாரான்னு பாருடா. கல்யாணம் பண்ணா உன்னை சும்மா விட்டுருவாரா? பெத்த புள்ளையா போயிட்டியே. அந்த பரம ஒரு வில்லன்டா. அவனுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சு, எப்பாதும் வெச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிட்டா. டேய், முதல்ல மூஞ்சி எப்படி வைக்காதடா. அக்கா டேய், எவ்வளவு பெரிய பெரிய மனுஷங்க வர இடத்துக்கு காரியம் இல்லாம நீங்க ஃபோன் பண்ண மாட்டீங்க. அட்ரஸ் அனுப்புறேன். அங்க போனா 2க்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அவங்க பாடி கூட என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகம் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாவே முடிக்கணும். டேய், கார் ஆட்ரா. டேய் மெலடி, நீங்க கலாமா அனுப்பியிருக்காங்க. ஓ, நீங்களா கட்டி வச்சிருக்கேன். வாங்க. சரி, இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி செங்கசூளை இருக்கு. அவன் தூக்கிட்டு போய் செங்கசூளையில வச்சுட்டா இது எரிஞ்சிருவாங்க. கூட கிடைக்காது. சூப்பர்ண்ணா. அப்படி